ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஸ்கெட், ஹோம்மேட் பிஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 200 ml ஆயில், 50 கிராம் மைதா மாவு, சுகர் பவுடர் தேவையான அளவு, ஒரு எக்கு, கீ. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை கொஞ்சமாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கீயை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் பவுடரை அந்த ஆயிலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் வச்சுருக்கவங்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பட்டர் இல்லை, ஸோ ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா பீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கு அதில் உடச்சி விட்டுக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு கூட பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைதா மாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டி வச்சு ஒரு சின்ன மூடியை வச்சு சின்னதாக பிஸ்கெட் சைஸுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி ஓவன் ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை அவனில் லோ ஃப்ளேம் 10 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். டைமை செட் பண்ணியாச்சு. டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் இல்லாதவங்க இதை வந்து ஒரு பேனில் வச்சு கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.